இதுதான் தம்பி நம்ம பிளானுக்கான முக்கியமான ஆயுதமே. என்னதான் பொய்யான மனோன்னு நீங்க சொன்னாலும் என் பையனோட உருவத்துல அவன் இருக்கிறதுனால அவனை ராணி மூலமா கொல்றதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குதுமா. அப்படின்னா உன்னோட உண்மையான பையன் அந்த அகோர அதிபதி நிரந்தரமா இறந்து போயிட்டான்னு நினைச்சுக்கோ. ஐயோ வேண்டாம்மா, தயவு செஞ்சு உங்க வாயால அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் ஏதோ பாசத்துல அப்படி பேசிட்டேன். எனக்கு என் உண்மையான பையன் வேணுமா, அவனை நான் காப்பாத்தணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேம்மா. அகோர அதிபதியோட பரீட்சை தீட்சையில இருந்து உருவானதுனால சாதாரண மனுஷங்க அவனை எத்தனை தடவை கொன்னாலும் திரும்ப திரும்ப உயிரோட வந்துருவான். அதனாலதான் அதீத சக்தி படைச்ச அந்த குழந்தைய வயிற்றுல சுமக்கிற ராணி கையால தான் அவன் சாவணும். அவகிட்ட நான் கொடுத்த இந்த 5 கத்தியம் கொடுத்து அவ மூலமா அந்த பொய்யான மனோவை கொல்லணும். சரிம்மா, அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா அவனை ராணி மூலமா கொல்லணும்னா அது அவன் சுயநினைவோட இருக்கும்போது முடியாதுமா. அவனோட சுயநினைவை எப்படி நான் இழக்க வைக்கிறது? பொய்யான மனோ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த கயிறால அவனோட 2 காலையும் இறுக்கமா கட்டிடுங்க. அப்படி நீங்க கட்டும்போது அவன் உடம்புல ஓடுற நரம்பெல்லாம் இறுக்கமா மாற ஆரம்பிச்சிரும். அதனால அவனுக்கு சுயநினைவு முழுசா போயிடும். அதுக்கப்புறம் ஏதாவது தந்திரம் பண்ணி அந்த ராணி மூலமா அவனை கொல்லணும். அப்பதான் உங்க உண்மையான பையன் உங்களுக்கு உயிரோட கிடைப்பான். புரியுதுமா, அப்படியே செஞ்சிடுறேன். இந்தா பாத்து கீழே போட்டுறாதீங்க. போறங்க அக்கா, என்னக்கா நின்னுகிட்டே இருக்கீங்க? ஒரு கை பிடிங்கக்கா. பாத்து என்ன தம்பி, இத கொண்டு வரதுக்கு எவ்வளவு நேரமா? ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா அதை உருப்படியா சீக்கிரமா செய்ய மாட்டீங்களா? ஐடியா கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ஈஸியான வேலையெல்லாம் இவங்க பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி கஷ்டமான வேலை இருந்தா அதை மட்டும் நம்ம கிட்ட கொடுத்துருவாங்களாம். நல்லதுக்கு காலமே இல்ல. என்ன தம்பி, ஐடியா கொடுக்கறதெல்லாம் ஈஸி, இறங்கி வேலை பார்த்தாதான் கஷ்டம் தெரியும் அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் ஓடுதான். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. எப்படி உங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் நீங்க கண்டுபிடிக்கிறாங்க? அப்படியே நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. ஷோ மசமசன்னு பேசிட்டே நிக்கிறோமே. இந்த மேஜிக் ஷோ ஏதாவது பார்த்து தொலைச்சிருக்கீங்களா? பாத்திருக்கேன்க்கா. மேஜிக் ஷோல கூட கண்ணுல கருப்பு துணிய கட்டிக்கிட்டு தூரத்துல ஒரு மனுஷனை நிக்க வச்சு அவனோட தலை மேல ஆப்பிள வச்சு அத தூரத்துல இருந்து குறி தவறாம கத்திய சரியா எறிவாங்க. நான் நிறைய தடவை பாத்திருக்கேன். நல்ல வேலை, எங்க உங்களுக்கு புரிய வைக்கணும்னு மறுபடியும் எல்லாத்தையும் சொல்லணுமோன்னு நினைச்சேன். என்னக்கா, சரி நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு சொல்றீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ மறுபடியுமா? தம்பி, அந்த மேஜிக் ஷோல மனுஷனை நிக்க வச்சிருப்பாங்க. இப்ப நாம இந்த பொய்யான மனோவை சோளக்காட்டு பொம்மை மாதிரி நிக்க வைக்க போறோம். அவ்வளவுதான். எதுக்குக்கா? நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சொன்னதை மட்டும் செய்யுங்க. நோண்டி நோண்டி கேள்வி கேட்காதீங்க. இதுக்குள்ள இருக்கிறது பொய்யான மனோன்னு உங்களுக்கும் எனக்கும் தமன்னாவுக்கும் மட்டும்தான் தெரியும். இங்க இருக்கிற வரை யாருக்கும் தெரியாது. அக்கா, எனக்கு இன்னொரு டவுட், அத கேட்கவா? அதானே டவுட் வரலன்னா தானே பிரச்சனை. என்னன்னு கேட்டு தொலைங்க. இல்ல,
நீங்க பாட்டுக்கு எல்லா ஏற்பாட்டையும் செய்யறீங்க. இந்த பொய்யான மனோவை கொல்றதுக்கு ராணி இங்க வரணும்ல. அவ இந்த நேரத்துல எப்படிக்கா வருவா? அத பத்திலாம் நீங்க எதுக்கு தேவையில்லாம கவலைப்படுறீங்க? தமன்னாவை அவளை கூட்டிட்டு வர சொல்லி நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டேன். நீங்க வாயை மூடிட்டு முதல்ல இதை கொண்டு போய் அந்த கம்பத்துல கட்டுங்க. எல்லாத்தையும் நான் தான் செய்யணும். சரிக்கா, காட்டுறேன். ஐயோ, உங்களுக்குன்னு கிடைச்ச இழிச்ச வாயை நான் தானே கீழே போட்டு தொலைச்சிடாத. வேற இருக்கு. ஐயோ, ஐயோ, அது தலை தொங்குது. அத நேரா நிப்பாட்டுங்க. இருங்கக்கா, கட்டிக்கிட்டு தானே இருக்கேன். ஆச்சா, இதோக்கா பண்றேன்க்கா, இருங்கக்கா, அவசரப்படுத்தாதீங்க. தலை தானே, இதோ சரியாதான் இருக்கு. கட்டிட்டேன்க்கா. சீக்கிரம் வாங்க. முடிஞ்சது. அப்பா, பாத்தீங்களாக்கா எப்படி இருக்கு? அக்கா, இவன் இப்பவே பொணகணம் கணக்குறானே. இவன் உண்மையிலேயே பொணமானா எவ்வளவு கனமா இருக்கும். ஐயோ, என்னால முடியாதுக்கா. இனிமே தூக்க சொல்லாதீங்க. அவன் செத்து போயிட்டானா மாயமா மறைஞ்சு போயிருவான். அவன் மாயமானோ தானே? அப்படியா? ஆமால, சரியா சொல்றீங்க. கொஞ்சம் இருங்க. தமனா இந்நேரத்துக்கு ராணியை கூட்டிட்டு வந்திருக்கணும். அவளை வேற காணும்.